கூட்டணி பற்றி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சார். ஸோ கூட்டணி வைப்பாரா இல்லையான்றதை தாண்டி, ஸோ விஜய் அவர்கள் கூட்டணி வைக்காததுக்கு காரணம் இவங்கனால தான் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்கு. புஷி ஆனந்த் அவர்கள் இவங்கெல்லாம் கூட சேர்ந்து தான் கூட்டணி வைக்கல. விஜய் வந்து எப்படின்னா, விஜய் வந்து அறிவாளி தான், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன் அப்படின்னா 150 கோடி ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்க ஒரு நபர் 1500 கோடி ரூபா 15,000 கோடி ரூபா 1,50,000 லட்சம் கோடி ரூபாய்க்கு டார்கெட் போடுறாரு அப்படின்னா அது ஒரு அறிவின் வெளிப்பாடு தான். எவ்வளோ நாளைக்கு தான் கஷ்டப்பட்டு 150 கோடி வாங்கிட்டு இருக்குது. அடுத்த கட்டமாக அரசியலுக்கு போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியுன்ற ஒரு டேலண்ட் அதை டிசைட் பண்ணது விஜய் தான். கூட்டணியை டிசைட் பண்ணுறது விஜய் தான். ஏன்னு கேட்டால் பிஜேபியோட சேர்ந்தோம்னா நம்ம மொத்தமாக முடிஞ்சிருவோம், நம்ம வெளியிலேருந்தே அவங்க ஆதரவை வச்சுட்டு காசு வாங்கிட்டு நம்ம நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை டிசைட் பண்ணது விஜய் தான். இந்த 2-3 டெசிஷன் மட்டும்தான் விஜய் எடுத்து வச்சுட்டு வீட்டில் பேசாமல் உட்காந்துருக்காங்க. ஃபீல்டு ஒர்க் பூரா இவங்க பார்க்குறாங்க. இவங்க சொல்லி விஜய் கேட்க மாட்டான்ல. விஜயோட கொள்கையே வந்து கூட்டணி சேரக்கூடாதுன்றது. இங்கே பெரியார் படத்தை வச்சுட்டு வேலுநாச்சியார் படத்தை வச்சுட்டு எப்படி பிஜேபியில் போய் சேருவீங்க? புரியுது. அதனால அவரோட முடிவு தான். ஆனால் வந்து முடிச்சு விடுறது இவங்க தான். புரியுதா உங்களுக்கு? அதான் கன்ஃபார்மாக கூட்டணி வைக்க மாட்டாங்க, தனித்து தான் போட்டி. கூட்டணிலாம் கிடையாது. கூட்டணிலாம் வச்சா காலியாயிரும். அந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு ஒரு இது வரும். அந்த இது அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா முடிவு பண்ணதான். ஏன்னா அவர் ஏற்கனவே டைலாக்லேயே சொல்லியிருப்பார்ல, நான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்றது அதே தப்பான கான்செப்ட். உன் பேச்சையும் நீ கேட்க மாட்டேன்னா அப்போ ஊர் பேச்சையும் கேட்க மாட்டேன், அப்போ உன் பேச்சை நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படின்னு தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரச்சாரம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரச்சாரம் வெளியில் வர மாட்டாங்க, வீடியோ போடுவாங்க. வீடியோ வெளியில் போவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை வருது. வெளியில் போகிறதுனா என்னைக்கா ஒரு நாளைக்கு கூப்பிட்டு இட்டுன்னு போய் இட்டு வர்றது தான். மற்றபடி வெளியில் வர மாட்டாங்க. வெளியே வர மாட்டாங்க. சும்மா ஜென்ரலாக மாநாடு மாதிரி ஏதாவது இதையும் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று சுற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி போக வேண்டியதான். ஓகே சார். ஸோ நம்ம த்ரிஷா அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை ஆரம்ப காலத்தில் வந்து த்ரிஷா அவர்கள் வந்து எனக்கு முதலமைச்சர் சிஎம் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சும்மா அது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது பிரச்சாரம் வேறு வருது. ஸோ இப்போது த்ரிஷா அவர்களை இறக்குவாங்களா? வரதுக்கு சான்ஸ் இருக்கா? அதாவது எப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, வீட்டிலேயே கூட பார்த்துருக்கலாம். உங்கள் சொந்தக்கார பிள்ளைங்க பசங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுன்னா, நான் டாக்டர் ஆக போகிறேன் இந்த ஸ்டெத்தெல்லாம் வெளியில் வைப்பாங்க. அதை வச்சுட்டு வீட்டில் இருக்கிற நாய்க்கு போய் ஊசி போடும், இல்லை அவங்க அம்மாவுக்கு வந்தாங்கன்னா அம்மா நான் அவங்க ஊசி போடுறேன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க விளையாடும் டாக்டர் ஆகணும்னு. அதுக்கப்புறம் ஒரு 10-15 வயசு ஆச்சுன்னா அதுக்கு இப்போ டாக்டர்னாலே பிடிக்காம ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஐடிக்கு போயிடும், இல்லை வேறு ஏதாவது போயிடும், கல்யாணம் பண்ணி அமெரிக்கா கூட போயிடும். ஆனால் சின்ன பிள்ளைங்களாம் அந்த பிள்ளைங்க விளையாடுறத வந்து நம்ம சீரியஸாக சில பேர் எடுத்துக்குவாங்க, சில பேர் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் த்ரிஷா வந்து சொன்னது வந்து அந்த மாதிரி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? த்ரிஷா சொன்னது வந்து ஆள் மனசில் இருந்த ஆசை. ஓகே, ரைட்டா? அதை சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன வழி அப்படிங்கும்போது நம்ம வந்து சரி நம்ம ஆக முடியாது, நமக்கு மார்க்கெட் இல்லை, நமக்கு ஒன்றும் மதிக்க மாட்டான். நம்ம என்ன பண்ணோம்னா எவன் ஓடுற குதிரையில் ஏறி உட்காந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றது தான் த்ரிஷாவோட. அந்த வகையில் சரி, இதுக்கு சரியான ஆள் யார்? அஜித் கிடையாது, அந்த ஃபீல்டுக்கு சீனிக்க வர மாட்டாங்கல்ல. வேறு யார் நம்ம கூட நடிச்சிருக்கோம், தனுஷு நிஷா எல்லாம் சின்ன வயசு, அவங்களாம் வரமாட்டாங்க. அப்போ விஜய் வந்து அந்த இதில் இருக்கும்போது நீங்கள் விஜய் இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ரயில்வே ஸ்டேஷனில் போய் இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறீங்க, பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா பெங்களூர் போகிற வண்டியில் ஏறினா பெங்களூர் போயிடலாம். இல்லைன்னா நீங்களாக கார் எடுத்துகிட்டு ஓட்டணும், பைக் எடுத்துகிட்டு ஓட்டணும், உங்களால் முடியாது. பைக்கில் அவ்வளோ தூரம் தனியாக போக முடியாது. சரி, கார் தனியாக ஓட்டிகிட்டு போக முடியுமா? முடியாது. அப்போ நான் ட்ரெயினில் ஏறி ரிசர்வேஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் இங்கே பெங்களூர் ஈஸியாக போயிடலாம், ஏசியில் நல்லா தூங்கிக்கிட்டே போகலாம். இதுதான் த்ரிஷாவோட ஐடியா. அதனால் வண்டியில் ஏறிட்டாப்புல, இந்த வண்டி அங்கே போகுது அப்படின்னோடனே சரி இந்த வண்டியில் ஏறினா நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்து தான், தெளிவான ஒரு முடிவு எடுத்து சரி விஜய் வந்து வந்துட்டா, இது கற்பனையில் கூட நடக்காது, ஆனால் விஜய் வந்துட்டா அந்த கட்சியை நம்ம கேப்சர் பண்ணிடலாம். அது வரைக்கும் அலைஞ்சு செலவு பண்ணட்டும், ரெடி பண்ணிட்டோம், ஆள்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா அப்புறம் ஜெயலலிதா மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மையும் எம்ஜிஆர் போட்டு எல்லாம் இது பண்ணி திரட்டி கட்சி ஆரம்பித்து அவர் கூட இருந்த ஆரம்பிரப்பன், நெடுஞ்செழியன்,
நாஞ்சில் மனோகரன் இவரெல்லாம் வந்து அந்த கட்சியை ஃபார்ம் பண்ணி பெரிய பைலா ரெடி பண்ணி அது பண்ணி கூட்டத்தை கூட்டி மாநாடை போட்டு எல்லா அவர்கள் அறிவு பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணி வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் செத்தோடனே ஜெயலலிதா கேப்சர் பண்ணுச்சுல சென்டிமெண்ட்டாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு அது வந்து ஆள் மனசில் ஜெயலலிதா தான் இவங்க 2 பேருக்குமே ரோல் மாடல். ஒரே ஆள் எப்படி 2 பேருக்கு ரோல் மாடலாக இருக்க முடியும்னா, ஜெயலலிதா அரசியலுக்கு வந்த ஸ்டைல் வந்து திரிஷாவுக்கு ரோல் மாடல். ஜெயலலிதாவுடைய மிரட்டல் உருட்டல் அரசியல் இருக்குல்ல, தெனாவட்ட அரசியல், அது வந்து விஜய்க்கு ரோல் மாடல். நம்மளே இந்த அம்மா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்க வச்சாங்களே, தோட்டத்துக்கு அது காரை நிறுத்திட்டு 1.5 கிலோமீட்டர் நடக்க வச்சு கையை கட்டி வீட்டு வாசலில் உட்கார வச்சாங்க. இந்த இடத்துக்கு நம்ம வரணுன்றது விஜய். திரிஷாவுக்கு என்னென்னா சிஎம் ஆகணும்னா இப்படி ஒரு ரூட் இருக்குது. யார் தலைவனாக இருக்கானோ அவன் கூடயே இருந்துட்டோம்னா கடைசியில் அவன் போய் சேர்ந்துட்டானா இல்லை ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கேப்சர் பண்ணி நம்ம தலைவியாகி நம்ம ஆட்சிக்கு வந்துடலான்றது திரிஷாவோட. 2 பேருக்கு ரோல் மாடல் ஜெயலலிதா தான். ஸோ அதனால் அவங்க 2 பேரும் முயற்சி பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. விஜய் அவர்கள் வந்து சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக எதை? திரிஷா அவர்களை உள்ள திரிஷா தான் விஜய் தானே சூஸ் பண்ணால் தானே திரிஷா. இல்லை சார், திரிஷா நாய் சொன்னாலே விஜய் கேட்பாப்புல. அதுக்கு வாய் இல்லை. அந்த நாய்க்கு வாய் மட்டும் இருந்ததுன்னா அது சொல்கிறதையும் விஜய் கேட்பாப்புல. அது இல்லாதனால திரிஷா சொல்கிறத கேட்குறாங்க. ஓகே சார். அந்த மாதிரி இருக்குது அது. அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து லவ்வில் வந்து அழகு அது அந்த இதெல்லாம் கிடையாது. லவ் வந்து எப்படி வரும், யாருக்கு மேலே வரும்னே சொல்ல முடியாது. ஸோ அது வந்து எப்படின்னா அது ஒரு ஃபீலிங். புரியுதா? நீங்கள் என்ன நினைக்கலாம், த்ரிஷாவுக்கு 45-48 வயசு ஆகுது, விஜய்க்கு இப்போ புது புது ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க, எத்தனையோ பேர் எவ்வளோ அழகான பொண்ணுங்கள்லாம் வந்து ஏன் இந்த த்ரிஷா கட்டி அழுகிறாப்புன்னு நம்ம இல்லை. அது வந்து ஒரு ஃபீலிங். அது வந்து சொல்ல முடியாது யாருக்கு யார் மேலே லவ் வரும், யார் மேலே இது வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதில் வந்து என்னென்னா அது ஒரு அடிக்ஷன். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது ஒரு அடிக்ஷன். அது எப்போ என்ன வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் தான் அவங்க 2 பேரோட நட்பு வந்து மிக ஆழமாயிடுச்சு. அது வந்து நீங்கள் இதே பண்ண முடியாது. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கதாநாயகிகள் நடித்தாங்க பீக்கில். நீங்கள் வந்து ஜெயலலிதாவோட எங்கான கதாநாயகிகள்லாம் மஞ்சுளாலாம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவோட வயசு கம்மி. அவங்க நடிக்க வரும்போது 16 வயசு தான். அதே மாதிரி நீங்கள் அது வந்து என்னென்னா ஜெயலலிதா நடிக்க வரும்போதே 14 வயசு தான். 10th முடிச்சு தான் வந்தா. 15 வயசு தான் ஜெயலலிதாவுக்கு. அதற்கப்புறம் லேட்டராக ஒரு 3-4-5 வருஷம் கழித்து வந்தது தான் லதா. சரிம்மா லதா. லதாவுக்கு அப்போ 16 வயசு தான். 16-15. இப்போ இருக்காங்களே லதா. ஆமாம். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு மன்னர் ஃபேமிலி. புரியுதா? மன்னர் ஃபேமிலி. அவங்க ஸ்டேட்டஸே வேறு, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த அப்படி இருந்தாலும் எம்ஜிஆருக்கு பேர் வந்து ஜெயலலிதா தான்ன்றது ஒரு மக்கள் மத்தியிலே ஃபிக்ஸ் பண்ணிச்சு. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. 2 பேருக்கும் ஒத்தே வராது. ஆனால் 2 பேரும் ஒன்றாருங்க. எம்ஜிஆருடைய வளர்ச்சி அந்த பலனெல்லாம் அனுபவித்தது யாருன்னா லதாவும் கிடையாது, மஞ்சுளாவும் கிடையாது, இன்னும் நிறைய நடிகைகள் கூட நடித்தவங்களும் கிடையாது. அதை அனுபவித்தது யார்? ஜெயலலிதா மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி எந்த பேர் யாரோட இருப்பாங்க அப்படின்றது யாருமே சொல்ல முடியாது. அது கணிக்கவே முடியாது. யாருக்கு யாரை பிடிக்கும், எந்த நாள் அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க, எந்த பொண்ணு அதை விட சூப்பராக இருக்குது, ஏன் அந்த பொண்ணு மேலே இவ்வளோ இதாக இருக்குது, ஏன் இந்த பையன் இவ்வளோ இருக்கா, ஏன் அந்த பையன் மேலே இருக்குது அப்படின்றதெல்லாம் அது சொல்லவே முடியாது. அது அவங்க 2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஒர்க் அவுட் ஆகும்போது அந்த பாண்டை வந்து யாருமே உடைக்கவே முடியாது. அது அவங்க 2 பேருக்குள்ளே உடஞ்சா மட்டும்தான் உண்டே தவிர அந்த பாண்டு வந்து வேறு வெளியாட்கள் யாருமே உடைக்க முடியாது. ஸோ இதுதான் அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் திரிஷா எது சொன்னாலும் இவர் கேட்பார். ஓகே. ஒருவேளை இப்போ சங்கீதா அவர்கள் வந்து இப்போது விமன்ஸ் டே அப்போ கூட ஒரு விஷயத்தை புகார் கூட அளித்தாங்க, என்னை உள்ள விடலை அப்படின்னு. ஸோ இனிமேல் இந்த பிரச்சாரம் வர டைமில் வேறு ஏதாவது விஷயங்கள் இவர் மேலே கேஸ் போடுறதுக்கோ, கேஸ் ஆல்ரெடி போட்டாங்க, வேறு ஏதாவது விஷயங்கள் மாதிரி இல்லை இனிமே வந்து அந்த கதவு அடைக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இனிமே வந்து போட்டால் அது விஜய் ப்ளஸ் ஆயிடும். ஓகே. அதனால் இனிமேல் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தானாக முங்குற போய் கப்பலில் நம்ம இது கள்ளத்துக்கு போட்டு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. விஜயோடைய அரசியல் அதுவாக முடியும். இப்போ பிஜேபி கூட ஏன் கூட்டணி சேர்க்கலைன்னா, நம்ம ஏற்கனவே ஏடிஎம்கேவை அழிச்சிட்டு நம்ம 2வது இடத்துக்கு வரணுன்றது அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த தம்பியும் கூப்பிட்டு வளர்த்து விட்டு திருப்பி நம்ம அழிக்க தான் போகிறோம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு இப்போயே அதே அழிஞ்சு போட்டோம் அப்படின்றதுனால தான் சேர்க்கலை. ஆனால் விஜய் இறங்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக சாம்பிளுக்காக விஜய் இறங்குறாப்புல. சாம்பிளுக்காக இறங்குறதுனால என்ன நடக்குதுன்னு அதுக்கு தான் மனுஷன் நம்பாமல் தான் எலெக்ஷன் வைக்கிறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும்.
தெரிஞ்சதோட அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.